வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஈழத்தமிழ் மக்களின் சமூக வலைத்தள பரப்பில், குறிப்பாக முகநூல் பரப்பில் கிளிநொச்சி கந்தசாமி கோயில் சூரன் போர் காட்சி தீவிர முன்னிலையில் ஒரு வாத பிரதிவாத பொருளாக நேற்று மாற்றப்பட்டது. பக்தர்களால் கவப்பட்ட மயில் வாகனத்தில் அமர்ந்து முன்னாள் அரசியல் கைதியாக இருந்த ஆலயத்தின் மதகுரு சூரனுக்கு வேல் குத்தும் காட்சி சூடான ஒரு சர்ச்சையை முகநூலில் கிளப்பியமை பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கக்கூடும். அதே போல தெற்கை பொறுத்தவரை தெற்கின் பாதாள உலக முகங்களில் ஒருவரான கணேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதத்தில் கொழும்பு நீதிமன்றத்தில் போட்டு தள்ளப்பட்ட சம்பவத்தில் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் சூட்சமாக எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் தண்டனை சட்டக்கோவை புத்தகத்தை செவ்வந்திக்கு வழங்கிய குற்றத்தில் பெண் சட்டவாளர் ஒருவரும் நேற்றிரவு கொழும்பின் புறநகர பகுதியான கடவத்த பகுதியில் தூக்கப்பட்ட சம்பவமும் இருந்தது. இதுவும் இலங்கையின் தெற்கே ஒரு புதிய பரபரப்பு செய்தியாக உலா வருகின்றது. கணேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட போது போலி சட்டவாளர் வேடத்தில் மாபியா குயினான செவ்வந்தி உலவியமை ஏற்கனவே பகிரங்கப்பட்ட விடயம். செவ்வந்தி ஏற்கனவே உள்ளே தூக்கி போடப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவ்வாறாக செவ்வந்தி உள்ளே உள்ள நிலையில்தான் அவருக்கு இந்த சட்டக்கோவை நூலை வழங்கிய உண்மையான பெண் சட்டவாளர் ஒருவரும் தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரின் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் வறுத்தெடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். இதே போல கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சிங்கப்பூருக்கு தனியாக சுற்றுலா விசாவில் பயணிக்க முயன்ற இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு விமான நிலையத்தில் கடமையில் இருந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி மறுப்பு தெரிவிப்பது குறித்த காணொளியும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. குறித்த பெண்ணுக்கும் அந்த அதிகாரிக்கும் இடையேயான உரையாடலை கேட்கும் போது மனித கடத்தல் மற்றும் கொத்தடிமைகளை உருவாக்கும் மோசடியான வேலை வாய்ப்புகளை தடுப்பதன் அடிப்படையில் குறித்த இளம்பெண் பயணத்துக்கு தடுக்கப்பட்டதாகவும் இதனால் இளம்பெண்கள் தனியாக பயணிப்பதற்கு அனுமதிப்பதில்லை என இந்த பெண் அதிகாரி மறுப்பு தெரிவிப்பதும் அந்த காணொளியில் வெளிப்படையாக செவிமடுக்க முடிந்தது. இந்த காணொளியும் முன்னிலை பரபரப்பாக ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் மாற்றப்பட்டதும் தமது ஆட்சியில் இதேடா புதுச்சிக்கல் என பதறியடித்து விசாரித்த இக்கேடிஆர் அரசாங்கம் இந்த காணொளி கடந்த 2023 ஆண்டில் எடுக்கப்பட்ட காணொளி என தெரிந்ததும் சற்று ஆறுதல் அடைந்து கொண்டது. இதன் பின்னர் தான் தாய்லாந்து, சிங்கப்பூர், மியான்மர் போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா விசாக்களில் பயணிக்கும் இளம்பெண்களுக்கு அன்றைய நாட்களில் தடை விதிக்கப்பட்டதாகவும் குறித்த இளம்பெண்கள் அந்த நாடுகளில் பாலியல் தொழில் உட்பட்ட மோசடிகளில் சிக்கிக் கொள்வதை தடுப்பதற்குத்தான் 2023 ஆண்டில் எடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போதுதான் இந்த காணொளி பதிவாகப்பட்டதாகவும் அரசு தரப்பு ஒரு விளக்கத்தை கூறி தப்பித்துக் கொள்ள முனைந்தது. அத்துடன் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இந்த விடயத்தை தொட்ட ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இந்த சம்பவம் குறித்து தான் கவனம் எடுப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்தில் புலம்பெயர் தமிழ் மக்களும் வெளிநாட்டு குடியுரிமைகளை கொண்டுள்ள பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, சுவிஸ், ஆஸ்திரேலியா, நோர்வே உட்பட்ட மேற்குலக நாடுகள் உட்பட 40 நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்ட கட்டணமற்ற விசா திட்டம் இதுவரை நடைமுறைக்கு வராத நிலையில் அந்த விடயம் குறித்தும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டார். இந்த விசா திட்டம் இலவசமாக நடைமுறைக்கு வருவதாக கடந்த ஆகஸ்டில் அரசாங்கம் டமாரம் அடித்து கூறிய போதிலும் இன்னமும் அந்த நடைமுறை வரவில்லை. ஆனால் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலப்பகுதியில் இந்த இலவச விசா திட்டம் நடைமுறைக்கு வரும் என்ற ஒரு செய்தியையும் நேற்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லியுள்ளது. இந்த இலவச விசா கொள்கை அடுத்த 2 மாதங்களுக்கு நடைமுறைக்கு வரும் என்ற உறுதியை வழங்கிய அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விடயம் விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்ற செய்தியையும் கூறிவைத்தார்.
இந்த விடயம் 2026 இலங்கைக்கு செல்லும் இலங்கை பூர்வீகத்தை கொண்ட மேற்குலக குடியுரிமைக்காரர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக வருகின்றது என்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. இனிமேல் ஏற்கனவே கூறப்பட்டது போல பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி உட்பட்ட மேற்குலக நாடுகளில் வசிக்கும் இலங்கை பூர்வீக குடியுரிமைக்காரரும் இலவச விசாவை பெற்று இலங்கைக்கு செல்லலாம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைய சிறப்பு செய்திகள் இவை அல்ல. மாறாக ஸ்ரீலங்காவில் 6 முறை பிரதமராகவும் 6 முறை எதிர்கட்சி தலைவராகவும் 1 முறை அரசு தலைவராகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதுதான் பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்தது. இந்த பதிவு பதியப்படும் போது ரணில் விக்ரமசிங்க மீதான அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை. ஆனால் அதற்கான தயார்படுத்தல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. கடந்த ஆகஸ்டில் ஸ்ரீலங்காவின் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் ரணில் மீது கை வைக்கப்பட்ட நகர்வுதான் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு முன்னாள் அரசு தலைவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட சம்பவமாகவும் அமைந்தது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரணில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் பல அரங்க காட்சிகள் இடம்பெற்றன. அந்த அரங்க காட்சிகளில் மருத்துவமனையின் அவசரகால பிரிவில் செயற்கை சுவாசத்தில் ரணில் வைக்கப்பட்ட காட்சியும், அதி உயர் குருத்தி அளித்த நிலைகள், நீரிழிவு நோய் உட்பட்ட உணர்வுகரமான செய்திகளும், இதய நோய் குறித்த செய்திகளும், ரணிலின் மனைவிக்கு புற்றுநோய் என்ற உருக்கமான பகிரங்கப்படுத்தல்கள் உட்பட்ட பல அரங்க காட்சிகள் பரபரப்பை கிளப்பின. ரணிலுக்கு உயிராபத்து என்ற இந்த உருக்கங்களுக்கு அப்பால் ரணிலுக்கு ஆதரவாக எதிர்கட்சியின் உறுப்பினர்களும் வைத்தியசாலை மற்றும் சிறைச்சாலைக்கு அருகே கூடி ஆர்ப்பாட்டங்களை நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் கலக தடுப்பு பிரிவு காவல்துறையை களம் இறக்கும் அளவுக்கு நிலைமை மாறியது. பதற்றங்கள் இருந்தன. ரணில் கைது செய்யப்பட்ட விடயம் அன்றைய நாட்களில் அனைத்துலக மட்டத்திலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆயினும் இந்த அரங்க காட்சிகளின் முடிவில் ரணிலுக்கு 5 மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பிணை கிட்டிக் கொண்டது. இதனை அடுத்து அனைத்து தீவிரமான அரங்க காட்சிகளும் ஓய்வுக்கு வந்தன. இன்று மீண்டும் ரணில் மீதான வழக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வருவதால் மீண்டும் உற்றுநோக்கல்கள் உருவாகியுள்ளன. ரணில் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதனை மீண்டும் கூறுவது அரத்த மாவை அரைப்பதற்கு சமானம் என்றாலும், தனது அரசு தலைவர் பதவி காலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஐநா பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள அரசு செலவீனத்தில் பயணித்த ரணில் விக்ரமசிங்க அந்த செலவீனத்தில், அதாவது அரசு பணத்தில் தனது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் லண்டன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட விடயம் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. அரச நிதியை முறைகேடாக ரணில் பயன்படுத்தினார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டாக அமைந்தது. ஸ்ரீலங்காவின் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன் என்பதால் சந்தேக நபரான ரணில் ஒரு காலத்தில் நாட்டின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவராக இருந்தார் என்பதற்காக அவருக்கு எந்த விதமான விதிவிலக்குகளும் வழங்கப்பட மாட்டாது என கடந்த ஆகஸ்டில் ரணில் மீதான வழக்கில் கருத்து தெரிவித்த அதே நீதிபதிதான் இன்று மீண்டும் ரணில் மீதான வழக்கையும் கையாள்வதால் அடுத்த கட்டங்களும் சுவாரஸ்யத்துக்குரியதாகவே மாறக்கூடும். ஏனெனில் ரணில் மீதான குற்றச்சாட்டுகளும் அதற்கு ரணிலின் சட்டக்குழு முன்வைக்கும் அரசு தலைவர் பொறுப்பு என்பது 24 மணி நேர பொறுப்பு என்பதால் அந்த 24 மணி நேரத்தில் அவர் எங்காவது பயணம் செய்தாலும் அது அரசு முறை பயணம்தான் என்ற வாதங்களும் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் முக்கிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதற்கிடையே பிணையில் வழியே வந்த ரணில் விக்ரமசிங்க தனது கையுடன் ஓரணிக்கு வர தலைப்பட்ட எதிர்கட்சிகளை அதே அணியில் வைத்திருக்கும் வகையில் மந்திரோலோசனைகளையும் சந்திப்புகளை நடத்தியமை பகிரங்கமான ஒரு விடயம். ரணிலின் இரகசியமான சந்திப்புகள் கொழும்பின் பிரபலமான விடுதிகளில் எல்லாம் இரவிரவாகவும் நடத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் 21 எதிரணியினர் கொழும்பில் மக்கள் குரல் என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய மகாஜன கந்த என்ற பெயரில் அன்று தரப்பின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டம் என பெரும் எதிர்கொடி பிடிப்புக்கு தயாராகிவிட்டனர். ஆரம்பத்தில் நவம்பர் 11ஆம் தேதிக்கே இந்த பேரணி நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆயினும் இப்போது அது 10 நாட்களுக்கு பின்னகர்த்தப்பட்டு நவம்பர் 21 என மாற்றப்பட்ட போதிலும் இந்த அரச எதிர்ப்பு பேரணியில் தமது தரப்பு பங்கேற்பாதென தற்போது சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பின்வாங்கலை செய்ய தலைப்படுகின்றது. ஒருவேளை இந்த பேரணியால் நாட்டின் பிரதான எதிர்கட்சியான தமக்கு ஆதாயங்கள் ஏற்படுவதை விட
அதன் ஆதாயம் ரணிலுக்கும் ராஜபக்சேக்களுக்கும் சுவரிவிடும் என்பதால் சஜித் அணி இந்த பின்வாங்கலை செய்திருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. எனினும் இப்போதைக்கு ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாகிய தாமரை மொட்டு அணி ஆகியன நவம்பர் 21 பேரணிக்கு தயாராகின்றன. எதிரணியின் இந்த போராட்டம் குறித்து பதிலடி வழங்கிய அரசாங்கம் தமது ஆட்சியும் அரசாங்கமும் மக்களின் ஆதரவை அபரிமிதமாக கொண்டிருப்பதால் எதிர்கட்சிகளின் இந்த நவம்பர் 21 ஒன்றிணைவு தமக்கு ஒன்றுமே செய்யாது, தம்மை அசைக்காது என சொல்லிக் கொள்கிறது. இதற்கு மாறாக இந்த நவம்பர் 21 அணியில் உள்ள சில அரசியல்வாதிகள் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணி வருவதால் அவர்களின் குற்றங்களை நிரூபித்துக் கொள்ள தற்போது தமது சிஐடியினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்களை இலக்கு வைத்து புலனாய்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாகவும் நாடு முழுவதும் உள்ள அரசியல்வாதிகள் மீது சிஐடியினர் தீவிரமாக கண் வைத்ததாகவும் அரசு தரப்பு சொல்லிக் கொள்கின்றது. ஏற்கனவே பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்துள்ள 4 அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் தமக்கு கிட்டியுள்ளதால் சிஐடியினர் இந்த 4 தலைகளையும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் ஏகேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட மாபியா தலையொருவரின் கைத்தொலைபேசியில் நாமல் சேர் எனவும் மை லீடர் மஹிந்த என்ற தரவுகளும் இருப்பதாக செய்திகள் வந்த நிலையில்தான் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புபட்ட அரசியல்வாதிகளின் தொடர்புகள் மற்றும் அவர்களின் பண பரிமாற்றங்கள் உட்பட்ட விரிவான தகவல்கள் விரிவாக மக்களுக்கு எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என அரசு தரப்பு கூறிக்கொள்கின்றது. அரசு தரப்பு கூறிக்கொள்வது இல்லைனால் புலனாய்வுத்துறையின் இந்த அரசியல்வாதிகள் மீதான கண்வைப்பு ஆகியன மடியில் கனமுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட்ட அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சற்று பரபரப்பை ஏற்படுத்தும் விடயமாக மாறியுள்ளது. ஆக மொத்தம் ரணில் மீதான இந்த 2ஆம் கட்ட வழக்கு பாகம் மற்றும் போலி சட்டவாளர்களிடத்தில் உலவிய மாபியாக்குவின் செவந்திக்கு உதவியதான உண்மையான பெண் சட்டவாளர் ஒருவரும் தற்போது உள்ளே தூக்கி போடப்பட்டு 72 மணி நேர விசாரணையில் உள்ளாக்கப்படுவது இலங்கை சட்டத்துறையிலும் விரவியுள்ள மாபியா தொடர்புகளையும் மெல்ல மெல்ல அம்பலப்படுத்த தலைப்படுகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் வங்கக்கடலில் உருவான மொந்தா புயல் ஆந்திராவில் நேற்றிரவு தீவிர புயலாக கரையை கடக்க தொடங்கினாலும் பின்னர் அது வலுவிழந்தது. இன்று முற்பகலில் அது கரைந்து வருகின்றது. மொந்தா புயலின் தாக்கத்தால் ஆந்திராவின் சில இடங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மரங்கள் கடும் காற்று காரணமாக வேரோடு சாய்க்கப்பட்டன. மொந்தா புயல் இப்போது ஆசிய பரப்பில் வலுவிழந்தாலும் கரீபிய பிராந்தியத்தை அச்சுறுத்தும் மெலிசா சூறாவளி ஜமைக்காவில் பேரழிவை ஏற்படுத்திய பின்னர் இன்று கியூபாவை தாக்கி வருகின்றது. கியூபாவில் தற்போது பெருமழையுடன் சூறாவளி வீசி வருகின்றது. ஏற்கனவே ஜமைக்காவில் வீசிய இந்த சூறாவளியால் ஜமைக்காவின் 77% குடிமக்களுக்கு தற்போது மின்சாரம் மற்றும் இணைய வசதிகள் முடக்கப்பட்டுள்ளன, துண்டிக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் வெள்ளக்காடாக நீர் நிற்கின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த சூறாவளியுடன் ஜமைக்காவில் பெருமழை பெய்தது. மெலிசா சூறாவளி 4ஆம் நிலையில் மணிக்கு 406 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிக் கொண்ட போது வளிமண்டல அழுத்தத்தால் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சியால் மக்கள் அனைவரின் காதுகளிலும் கடும் வலி ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதரின் உள்காதுகளுக்குள் இருக்கும் அழுத்தத்துக்கும் சூறாவளியின் போது வெளிப்புறமாக இருக்கும் அழுத்தத்துக்கும் இடையில் வேறுபாடு இருப்பதால் அதனை சமப்படுத்த நேரம் இல்லாதால் இந்த காது வலி அனைவருக்கும் உணரப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த காது வலியை பொறுத்தவரை ஏற்கனவே விமானங்களில் பயணிக்கும் போது ஏற்படும் காது வலிக்கு ஒப்பான காது வலியாக இருப்பதாக அறிவியல் ரீதியில் விளக்கம் கூறப்படுகின்றது. தற்போது கியூபாவை மெலிசா புயல் தீவிரமாக தாக்கி வருகின்றது. ஆயினும் மெலிசா புயலின் இந்த பேரழிவு நிலைமை கியூபாவுடன் நின்றுவிடப் போவதில்லை. அதற்கு அடுத்து பஹாமாஸ் மற்றும் பெர்முடா தீவுகளுக்கும் அது அழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக இன்று தென்கொரியாவில் அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பின் பிரசன்னத்துடன் ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டுக்காக இன்று காலை ஜப்பானிலிருந்து ட்ரம்ப் புறப்பட்டு சென்றார். அவ்வாறாக புறப்பட்டு சென்ற ட்ரம்ப் தென்கொரியாவின் கியோங்யூவில் இறங்கினார். நாளை ட்ரம்ப் சீன அரசு தலைவர் ஜி பிங்குடன் சந்திப்பை நடத்த திட்டமிடுகின்றார். இந்த சந்திப்பின் போது வாஷிங்டனுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான தீவிரமான வர்த்தக போரில் ஒரு போர் நிறுத்தம் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு பயணப்படுவதற்கு முன்னதாக வடகொரியா தனது ஏவுகணை சோதனையை நேற்று நடத்தியது.
இந்த ஏவுகணைகள் செங்குத்தாக ஏவப்பட்டு 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக வான்பரப்பில் பறந்ததாக வடகொரிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான ஏவுகணை சோதனைகளை வளமையாக மேற்பார்வையிடும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நேற்றைய சோதனையில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க முடியும். இறுதியாக காசாவில் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தத்தை கடுமையாக மீறும் வகையில் இஸ்ரேல் அங்கு தீவிரமான வான்வழி தாக்குதல்களை நேற்று நடத்திய நிலையில் காசாவில் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். காசாவில் தாக்குதல்களை நடத்துவதற்கான முடிவு குறித்து அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்போ காசாவில் தொடர்ந்தும் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளதாக கூறுகிறார். நேற்று காசாவில் ஹமாஸ் இஸ்ரேலிய படையினர் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் பலியான யூத பணைய கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான விதிமுறைகளை மீறியதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் இஸ்ரேலிய படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தமது அமைப்புக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் சிறார்கள் உட்பட 47 பேர் பலியாகியுள்ளனர். காசா நகரம், கான் யூனிஸ் உட்பட்ட பல இடங்களில் வீடுகள், பாடசாலைகள் மற்றும் குடியிருப்பு தொகுதிகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இந்த போர் நிறுத்த மீறல் குறித்து அனைத்துலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.